கர்த்தருடைய வார்த்தை கேட்கல. ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சித்தம் செய்யணும், ஆண்டவரே செய்து முடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் அர்ப்பணிப்போட தேவ சமூகத்தில் நம்ம விட்டு கொடுத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் எல்லாமே, மேகம்தான் எல்லாமே, நீங்க தான், நீங்க தான் சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. கரத்தை பிடித்தவரே, கரங்களை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? கரங்களை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த அர்ப்பணிப்போடு சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து சித்தம் செய்யணுமே, சித்தம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நீரே புகலிடம் எனது மறைவிடம், நீரே புகலிடம் எனது மறைவிடம், நீரே புகலிடம் எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் எல்லாமே, மேகம் தான் எல்லாமே, நீங்க தான்ப்பா, நீங்க தான் என் ஏக்கமே. ஆமென். சபை சத்தம் மட்டும் கேட்கணும், சத்தமா சொல்லுங்க, சித்தம் செய்யணுமே, சித்தம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும். சித்தம் செய்யணும், சித்தம் செய்யணுமே. ஆமென். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு வார்த்தையினால இடைப்பட்டு எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. திருத்த வேண்டிய பகுதிகளை திருத்துங்க ஆண்டவர், உடைக்க வேண்டிய பகுதிகளை உடைங்க ஆண்டவரே. அப்ப எந்தெந்த பகுதிகள் சீர்படுத்தப்பட வேண்டுமோ அவைகளை கர்த்தர் சீர்படுத்துங்க ஆண்டவரே. எந்தெந்த பகுதிகள் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமோ அவைகளை வார்த்தையினால் கர்த்தர் ஆசீர்வதிங்க, உருவாக்குங்க. உம்முடைய சித்தப்படி கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அடியானை மறைத்து கர்த்தர் மகிமைப்படும். ஒரு வார்த்தையும் வீணாய் போகாதபடி ஒவ்வொருவருக்குள்ளும் 100 மடங்கு பலன் கொடுக்க கிருபை செய்யும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். செப்பனியா 3:16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. எருசலேமை பார்த்து, சீயோனை பார்த்து, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தை பார்த்து, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ பயப்படாதே, நீ தளராத. ஹல்லேலூயா. காரணம், ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்றால், அது முந்தின வசனம் 15 சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன்னடுவில் இருக்கிறார், உன்னடுவில் இருக்கிறார். எங்கேயோ இருந்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிற தெய்வத்தை அல்ல நான் ஆராதிப்பது, எங்கேயோ இருந்து உன் கையை தளர விடாதே என்று சொல்லுகிற தெய்வத்தை அல்ல நான் ஆராதிப்பது, என்னோடு கூட என் பட்சத்தில் இருந்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிற தெய்வத்தை தான் ஆராதிக்கிறேன் என்று சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் பயப்படாதுன்னு சொல்லும் போது ஒரு கொஞ்சம் தள்ளி நின்று தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பாதையில நின்று அவங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. ஆனால் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். யாக்கோபு தளரும் போது கையை பிடிச்சு சொல்றார்,
பக்கத்துல நின்னு சொல்றார். அவர் பயப்படாதேன்னு சொல்றாருனாலே புரிஞ்சுக்கோங்க, கையை பிடிச்சிட்டாரு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கிடைச்சிருக்குது? கலந்து போகும்போதெல்லாம் அவர் என்கிட்ட பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்படின்னா எல்லார் கையும் பிடிச்சிருக்கிறார். பயப்படாத தளராதனால என் கையை பிடிச்சிட்டு தான் சொல்றார், என் பக்கத்துல நின்னுட்டு. ஆமென். இரண்டாவது இந்த வார்த்தை ரிப்பீட்டடா சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பயப்படாதன்னு சொல்றாருன்னா, தளராதன்னு சொல்றாருன்னா, நான் பயப்படுகிற காரியத்தில் ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறார். நான் தளர்ந்து போகிற காரியத்தில் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். தேவ பிள்ளைகள் பயந்து இருப்பது, தேவ பிள்ளைகள் தளர்ந்து போவது என் தேவனுடைய விருப்பம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் அதிகம் போகிறது. ஒரு பெரிய செய்தி, கடந்த வார செய்தியுடைய தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். கடந்த வாரத்திலே பாஸ்டர் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தை, செப்பனியா 3 புஸ்தகங்களையும் 3 விதத்திலே தலைப்புகளை சொல்லிவிட்டார்கள். அதுல முதல் தலைப்பு தான் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். முதலாவது அதிகாரத்தில் தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது அதிகாரம். அழகான வார்த்தைகளை கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். தேவ கோபம் என்பது நம்மை அழிப்பதற்கல்ல, நம்ம மேல தேவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவாய் நம் மீது அவர் வைத்திருக்கிறார் என்பதை அவர் தம்முடைய கோபத்தில் காட்டுகிறார். அவர் கோபப்பட காரணம் சும்மா நேரம் போகாததுனால் அவர் என் மேல கோபப்பட்டது. கடந்த வாரத்தில் கேட்கப்பட, நாம கோபப்படுத்தினால், நம்ம பிள்ளைங்க நம்மளை கோபப்படுத்தும் போதுதான் நமக்கு கோபமே உண்டாகுது. அப்படி பிள்ளைங்க கோபப்படுத்தும் போது பெற்றோர் தண்டிப்பதில், ஒரு தகப்பன் தண்டிப்பது அந்த பிள்ளை அழியணுங்கிறதற்காக கிடையாது. அந்த பிள்ளை மேல அவ்வளவு அன்பு வச்சதுனால அந்த பிள்ளை திருந்தணுங்கிறதுக்காக கோபப்படுகிறார். ஆமென். தேவ கோபம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவ அன்பை. ஆமென். இதுவரை என் தேவன் என்னை தண்டித்ததும், இதுவரை தேவ கோபம் என் வாழ்க்கையிலே வந்ததும் என்னை அழிப்பதற்கல்ல, இன்னும் என்னை அரவணைப்பதற்காக சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் அன்பினால என் மேல கோபப்பட்டார். அவர் என்னை பிள்ளையா பார்த்ததுனால கோபப்பட்டார். அவர் என்னை ரொம்ப நேசித்ததுனால. ஏன் ஆண்டவர் என் மேல ரொம்ப கோபப்படுறீங்க கேட்டா ஒரே வார்த்தை சொல்லுவார், உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் பண்றார். ஆமென். உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு அது அதிகமானது. ஆமை, நீ ஏன் பிள்ளை, நீ என்னுடையவன், நீ என் ரத்தத்தின் பிள்ளை. உன் மேல கோபப்படுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. தேவ கோபம், தேவன் என்னிடத்துல கோபப்படுவது என்னை அழிப்பதற்கல்ல, என்னிலே அன்பு காட்டுவதற்காக. இந்த நாளிலே 2வது அதிகாரத்திலே எது வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் தேவன் தரும் தருணம். ஆமென். தேவன் தருகிற தருணம். தேவ கோபம் நம்மை திருத்துகிறது. தேவன் தருகிற தருணம் அது என்ன? அதுதான் தேவன் பாராட்டுகிற கிருபை. எதற்காய் தேவன் கிருபை பாராட்டுகிறார்? கிருபையிலே நாம் செய்ய வேண்டிய பிரதானமான ஒன்றை தான் இந்த செப்பனியா 2வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். செப்பனியா 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை. நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள். You examine and test yourself. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு தருணத்தை தந்து கொண்டிருக்கிறது. என்ன தருணத்தை தாரானா, நீ உன்னை சோதித்து ஆராய்ந்து கொள். உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன் பாதை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீ எப்படிப்பட்ட பாதையில நடந்து கொண்டிருக்கிறாய்? தேவன் நியமித்த பாதையில சரியாய் தான் நடக்கிறோமா? தேவன் நியமித்த பாதையில தேவனுக்கு பிரியமானதை தான் செய்து நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நீ உன்னையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றுதான் இந்த 2வது அதிகாரத்தில் கர்த்தர் தருணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சபையே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருகிற கிருபை, நாம் நாள்தோறும் நிற்பது தேவனுடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? புதிதா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் கண் விழித்த காரணம் எனக்கு பலன் இருந்ததுனால அல்ல, அவருடைய கிருபை புதிதா இருந்ததுனால சொல்றவங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபை தருவது ஏதோ நான் வாழ்வதற்கு மட்டுமல்ல, அவர் எனக்கு கிருபை தருவது என்னை நான் சோதித்து அறிந்து கொள்ள. என் வாழ்க்கையினுடைய பாதை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி இருந்து கொண்டிருக்கிறேன். கிருபை நம்முடைய வாழ்வை
மாற்றிக்கொள்ளும்படி தேவன் தினமும் தருகிற தருணம். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையை சீர்படுத்தும்படி, நான் நடக்கிற பாதையை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படி தேவன் தருகிற தருணம். இந்த பூமியிலே வாழுகிற எந்த மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது. கருவில் தோன்றும் போதே தாவீது சொல்ல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பிறக்கிற எல்லாருமே பாவத்தில் தான் பிறக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவருடைய இரத்தத்தினால் கர்த்தர் நம்மை கிருபையை ரட்சித்து மீட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் அவர் கழுவி இருக்கிறார், உண்மைதான். ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், நம்மிலே பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராயிருக்கிறோம். எனவே நாம் என்ன செய்யணும்? தினந்தோறும் நம்மை சுத்திகரிக்கணும். தினந்தோறும் சுத்திகரிக்க வேண்டுமானால் தினந்தோறும் நான் என்னை சோதித்து அறியணும். தேவன் நடத்துகிற பாதை. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம யாரும் சாதாரணமானதை சுதந்திரிக்க பிரயாணிக்கிறவர்கள் அல்ல, மகிமையானதை சுதந்திரிக்க பிரயாணிக்கிறவர்கள். ஆமென். மகிமையானதை சுதந்திரிக்க போகிறவர்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க, பார்க்கலாம். பாக்குறீங்களா? சிலர் யோசிக்கிறாங்க, அவங்க யார் இங்க அப்படின்னு. உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க முகத்தில் இருக்கிற இப்ப இருக்கிற மகிமை அப்படி கொஞ்சம் பாருங்களேன். ஹல்லேலூயா. மகிமைக்கு அழைச்ச உடனே நம்ம முகெல்லாம் மகிமையா மாறிடுச்சு இல்ல? ஆமா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோவையும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம போட்டோ எடுத்து வச்சு பார்த்தாதான் தெரியும் அந்த குளோரி இப்பவே எவ்வளவு மகிமை நம்ம முகத்துல இல்ல, எவ்வளவு அழகா நம்மள வச்சிருக்கிறா. ஆமே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற அழகுகளை விட கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை தான் ரொம்ப அழகா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவையில்லாத அழகு நமக்கு தேவை இல்லை. கர்த்தர் அழகா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே, மகிமைக்காய் பிரயாணிக்கிறவர்கள், மகிமையின் கிரீடத்தை சுதந்திரிக்கும்படி பிரயாணிக்கிறவர்கள், இன்னும் சொல்ல போனா மேற்படியாய் மகிமையா சொல்லணும்னா அவருடைய சாயலை சுதந்திரிக்கும்படியாய் பிரயாணிக்கிறவர்கள். அவருடைய சாயல் என்பது சாதாரணமான சாயல் அல்ல. அவரிடத்தில் எவ்வளவு வேணுமா சுசி கிடையாது. அவர் சுத்த கண்ணனா இருக்கிறார். அவர் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரே வார்த்தை தான் சொல்லப்படும், அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன், அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ளவர். எனவேதான் சேராபீன்கள் பாடுகிற பாடல், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஒவ்வொரு முறை இதை நான் மறந்துடவே கூடாது. நான் யார் பக்கத்தில் உட்கார போறேன், நான் யாரோடு கூட உட்கார போகிறேன். ஆமா, இன்னைக்கு என் கூட இந்த ஆராதிக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்களோடு கூட என்னுடைய பரிசுத்தத்தை நான் ஒப்பிட்டு அல்ல நான் வாழ வேண்டியது. ஆமா, நித்திய காலமாய் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரோடு கூட உட்கார போகிற அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்த்து. எனவே தான் தினந்தோறும் நம்மை சோதித்தறிய வேண்டும். நாம பல நேரத்தில் நம்மளை சோதித்தறியறதை விட நம்ம அடுத்தவங்கள தான் சோதிச்சு அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை இதுதான் நம்முடைய போக்கஸாவே இருக்குது. அன்பான தேவ ஜனமே, நீங்க அடுத்தவங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி பைபிள் காட்டித்தர சத்தியமே நீ ஒன்ன பாரு. ஆமென். நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை. எனவேதான் ஆண்டவர் சார் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயம் செய்கிறவன், இப்ப அநியாயம் செய்கிறவன் பண்ணிட்டு போகட்டும், நீ அதை பார்க்காத. ஆமே, நீ ஒன்ன பாரு, பரிசுத்தம் உள்ளவன் நீ இன்னும் பரிசுத்தமாகு. அப்ப தினந்தோறும் நாம் நம்மை சோதித்தறிய வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் கிருபை தருகிறார். நான் நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன். எனக்குள்ள துருபதேசமே எப்படின்னா, ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா நீ ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டுட்ட. அதன் பிறகு கிருபை உன்னை வாழ வைக்குது. கிருபையில நிற்ப உனக்கு பரலோகம் நிச்சயம். அப்படி அல்ல. தினந்தோறும் நான் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையை தேவன் இன்னைக்கு தருவது நான் வாழ்வதற்கு மட்டுமல்ல, என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தர் தருகிற தருணம். ஆமென். கிருபையின் காலத்தை சரியாய் பயன்படுத்தினால் நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பார். ரெண்டு காலத்தை பார்க்க முடியும். ஒன்று நோவாவின் காலம், இன்னொன்று நினிவேக்கு கொடுக்கப்பட்ட காலம். இந்த ரெண்டு காலத்திலும் ஜனங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது. நமக்கு தெரியும், நோவாவை கொண்டு கர்த்தர் பேழையை கட்ட சொன்னார். எதற்கு கட்ட சொல்லுகிறார் என்றால், ஜனங்களுடைய பாவம் மிகுதி ஆகி
தேவனுக்கு அது மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி ஒருவன் கூட நீதிமானா இல்லாததினால ஆண்டவர் தீர்மானம் பண்ணின தாம் உண்டாக்கின உலகத்தை அழிக்கும்படி அவர் தீர்மானம் பண்ணினார். அவர் அழிக்க சித்தம் கொண்டது விருப்பத்தினால் அல்ல, அவர் அழிக்க சித்தம் கொண்டது மகிழ்ச்சியினால் அல்ல. அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அவர் உண்டாக்கினதை அவரே அழிப்பது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதன் நடுவிலும் ஒருவனாவது நீதிமானா இருப்பானா என்று அவர் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் தான் நோவா. இப்பொழுது நோவாவின் நிமித்தம் நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. நோவாவட்ட பேழை கட்ட சொல்றார். அவன் கிட்டத்தட்ட 120 ஆண்டு காலம் பேழை கட்டுறார். ஆமென். கட்ட தருணத்தை கொடுக்கிறார். நாம் அதிகமா இந்த நேரத்தில் நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை தான் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்தில் கர்த்தர் யாருக்கு ரொம்ப கிருபை கொடுத்தார் தெரியுமா? அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனத்திற்கு கிருபை கொடுக்கிறார். 120 ஆண்டுகள். இந்த கிருபையின் காலத்தில் பைபிள் நோவாவை குறித்து சொல்லப்படுகிறது. தெரிந்த வார்த்தைகள் தான். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே அவன் நீதியை பிரசங்கித்தானா. ஒவ்வொரு நாள் பேழை கட்டும் போது பார்க்கிறவங்க வரும்போதெல்லாம் சொல்லுவார், எப்பா இது பேழைக்குள்ள வந்துருங்க, பேழைக்குள்ள வந்துருங்க. ஆமென். நோவா தன் குடும்பத்திற்காக கட்டினான் என்றுதான் பைபிள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் நோவா தன் குடும்பம் மட்டும் இருக்க வேண்டும் என்று விரும்பினவன் அல்ல. ஆமென். ஆண்டவர் ஏன் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவருக்கு ஒரே நாளில் ஒரு பேழை உண்டாக்கி கொடுக்க முடியாதா? சகலவற்றை இந்த உலகத்தையே 7 நாளைக்குள்ள ஆண்டவர் உருவாக்கிட்டார். அது ஒரு நாளையும் உண்டாக்க ஆண்டவரால கூடும். ஆமென். சகலத்தை இந்த பூமி மொத்தத்தையும் ஆண்டவர் 7 நாளைக்குள்ள 6 நாளைக்குள்ள உருவாக்கி மனுஷனை சிருஷ்டித்து அவர் 7வது நாள் ஓய்ந்திருந்தாராம். அப்படியானால் இந்த ஒரு பேழையை ஆண்டவருக்கு ஒரே வார்த்தையில நோவாவுக்கு உண்டாக்கி கொடுத்து ஒரே நாளில் நோவாவின் குடும்பத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு இந்த பூமியை அழித்திருக்க முடியும். ஆனால் கர்த்தர் அதை செய்யவில்லை. நோவா வச்சு பேழையை கட்ட வைக்கிறார். ஆமா, ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நோவா இந்த வயதான காலத்துல கட்ட வைக்கிறீங்கன்னா, எப்பா நோவாவுக்கு மட்டும் இல்லை, இப்ப நான் கிருபை கொடுக்கிறது இந்த ஜனத்துக்கு நான் கிருபை கொடுத்துட்டு இருக்கிறேன். எதற்காக ஆண்டவர் கிருபை கொடுக்கிறீங்க? இந்த நாட்களிலாவது அவன் தனக்கு தந்த தருணத்தை அவன் சரியாய் பயன்படுத்துவானா இல்லையா என்பதை பார்ப்போம் என்று ஆண்டவர் நோவாவை கொண்டு பிரசங்கிக்கிறார். அவன் நீதியை பிரசங்கித்தான். ஆனால் நமக்கு தெரியும் ஒருவரும் அவன் வார்த்தையை கேட்கவில்லை. அந்த 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினாரா. அவபக்தி உள்ள ஜனத்தின் மேல். இன்னைக்கு இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான். தேவன் கிருபையாய் நமக்கு தருகிற தருணத்தை நான் சரியாய் உபயோகிக்கவில்லை என்றால், நான் பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தாலும் பரலோகம் எனக்கு கொடுக்கிற டைட்டில் நீ அவபக்தி உள்ளவன். ஆமென். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். தேவன் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் தருகிற தருணத்தை நான் உணர்ந்து அந்த தருணத்தின்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் நான் பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தாலும் காண்பித்தாலும் பரலோகம் எனக்கு கொடுக்கிற தலைப்பு நீ அவபக்தி உள்ளவன். நோவா நீதியை பிரசங்கிக்கிறான். யாருமே ஏற்றுக்கொள்ள ரெடி கிடையாது. கிருபை, தேவன் கிருபையாய் தருகிற தருணத்தை யாருக்கும் பயன்படுத்திக் கொள்ள விருப்பம் இல்லை. பைபிள் சொல்லுது, பயன்படுத்தின அந்த 8 பேரை கர்த்தர் பேழைக்குள்ள விட்டுட்டு மற்ற எல்லாரையும் ஜலப்பிரளயத்தினால் அழித்து போட்டார். இதே போல இன்னொரு கூட்டம் உண்டு. அதுதான் நினிவே பட்டணத்தார். இந்த நினிவே பட்டணத்திலும் அக்கிரமம் அதிகமானதினால் தேவன் யோனாவை அனுப்பி இந்த அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் பிரசங்கிக்க துவங்கினார். அதை பிரசங்கித்ததும் நமக்கு தெரியும். நினிவே ஜனங்கள் உடனே எல்லாரும், ராஜா முதல் எல்லாரும், மிருகங்களும் 40 நாட்கள் தேவ சமூகத்தை விடாமல் பற்றி கொண்டார்கள். 40 நாட்கள் கொடுத்தார் ஆண்டவர். 40 ஏன் ஒரே நாள்ல ஆண்டவருக்கு அழிக்க முடியாதா? ஆமென். உண்டாக்குறதை விட அழிக்கிறது ரொம்ப ஈஸிங்க.
உண்டாக்குறது வரை ஒன்று அழிப்பது மிக மிக எளிது. அப்படி இருக்கும்போது ஏன் 40 நாட்கள் இந்த பட்டணத்துக்கு கொடுக்கணும்? அதுதான் கர்த்தர் கொடுக்கிற தருணம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சொல்லும் போது நடுக்கத்தோட சொல்றேன். ஆமே, கிருபையை ஒவ்வொரு ஆண்டே காண வச்சிட்டு இருக்கிறார், நம்மை ஜீவனோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் வச்சிட்டு இருக்கிறார்னா இதுதான் கர்த்தர் எனக்கு தருகிற தருணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுக்கிற கிருபையான தருணம். ஆமென். இப்பொழுது இந்த 40 நாட்கள் அந்த பட்டணத்தார் சரியாய் அறிந்து கொண்டார்கள். சொல்லப்பட்ட வார்த்தை, யோனாவின் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டதுமே அந்த தேச பட்டணம் முழுவதும் தேவ சமூகத்தில் விழுந்து அந்த தருணத்தை சரியாய் பயன்படுத்தி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி பார்த்தபோது பைபிள் சொல்லுது, கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு மனம் இறங்கி அழிப்பேன் என்று சொன்ன அந்த தேவன் அந்த பட்டணத்தை கர்த்தர் காப்பாற்றி நிறுத்தினார். தருணத்தை பயன்படுத்துகிறவன் கிருபையை கனப்படுத்துகிறான். கிருபையை கனப்படுத்துகிறவனை தேவன் யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் ஒவ்வொரு சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கும் போது, ஆமா, சில நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் ஒரு வனாந்தரத்தை அனுமதிக்கிறார், புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒன்று கர்த்தர் என்கிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். எனவே தான் பிரசங்கி ஒரு வார்த்தை அழகா இப்படி சொல்றார் பாருங்க. பிரசங்கி 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்கள். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். உட்கார்ந்து அறியணும், ஏன் கர்த்தர் என்னை இப்படி நடத்துறார், ஏன் இன்னைக்கு கிருபை தர்றார், ஏன் இன்னைக்கு என்னை இந்த பாதையில் அனுமதிக்கிறார். சில நேரத்தில் நம்மை திருத்துவதற்காகவே நாம் தேவனுடைய கிருபையை உணர்ந்து நம்முடைய தருணத்தை சரியாக பயன்படுத்துவதற்காகவே சில நேரத்தில் ஆண்டவர் சில வனாந்தரத்தில் நடத்துவார். இதை புரிஞ்சுக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் இதை ஆலோசிக்கணும். திடீர்னு சில நேரத்தில் வாசலை அடைப்பார். அடைக்கும் போது புரிஞ்சுக்கிற ஏன் ஆண்டவர் அடைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இருதயத்தில் ஒரு வார்த்தையை போட்டார். சில நேரத்தில் தேவன் தம்முடைய சித்தப்படி சில வாசலை அடைப்பார், அல்லது சில காத்திருக்கிற நாட்களை நமக்கு தருவார். அது தேவன் குறித்தபடி. ஆமென். ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்து ஆண்டவர் காத்திருக்க வைத்தது அது அவருடைய சித்தப்படி, இத்தனை வருஷத்துல கொடுப்பேன். ஆனா சில நேரத்தில் நம்முடைய குறை நிமித்தம் தேவன் சில நேரத்தில் சில வாசலை அடைப்பார். எனவே வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை ஃபர்ஸ்ட் எதை அறிந்து கொள்ள விரும்பணும்னா, ஆண்டவரே எதனால இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்குது. ஒரு வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தும் போது ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கேட்க வேண்டியது, ஏன் இந்த வனாந்தரத்தில் என்ன நடத்துறீங்க. ஆமென். திரும்ப இந்த வார்த்தை சொல்றேன். சில நேரத்தில் சிலரை நம்மை காத்திருக்க வைக்கிறார், அல்லது சில வாசல் அடைக்கப்படுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையின் பாதை கொஞ்சம் வனாந்தரமா இருக்கும். இது நடத்தப்படும் போது 2 விதத்தில். ஒன்று தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்னை இப்படி நடத்தி கொண்டு போவது தேவனுடைய சித்தம். இது வந்து அவர் ஏற்கனவே தீர்மானிச்சது, அப்படி நடத்துறார். அதுல கர்த்தர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். இன்னொன்று, என்கிட்ட ஏதோ குறை இருக்கலாம், அல்லது என்கிட்ட ஏதோ தவறுகள் இருக்கலாம், அல்லது என்னை நான் சரிப்படுத்த வேண்டிய சில பாதைகள் இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம். எனவே ஒரு பாதையில தேவன் உங்களை நடத்தும் போது உட்கார்ந்து முதல்ல நாம எதை அறிந்து கொள்ளணும்னா, ஆண்டவர் நீர் அனுமதித்த இந்த சூழ்நிலை, அல்லது நீர் அனுமதித்த இந்த வனாந்திரம், அல்லது நீர் அனுமதித்த இந்த பாதையில் ஆண்டவரே என் குறை நிமித்தமா அல்லது உங்களுடைய சித்தத்தின் நிமித்தமா. அவருடைய சித்தத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை தந்து வெளிப்படுத்துறத தைரியமாய் காத்திருங்க. இல்லப்பா, இது நீ இப்படி பண்ணிருக்கிற, உன்கிட்ட இதை மாற்ற வேண்டியது இருக்கிறது, நீ இதை மட்டும் திருத்து, இதை மட்டும் மாற்று, உனக்காய் நான் இதை செய்வேன், அப்படி கர்த்தர் உணர்த்துறார்னா கர்த்தர் கிருபையாய் தருணத்தை தாரார். அதை நீங்கள் மாற்றுங்கள், உங்களுக்கான வாசல் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் உட்கார்ந்து அதை சோதிக்கணும். அதுதான் உட்கார்ந்து தினமும் கிருபையே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அலைந்து திரிய வைக்க வேண்டியது தேவனுடைய விருப்பம் கிடையாதுங்க. அவர் 40 ஆண்டு காலம் 430 வருஷம் ஏற்கனவே அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவ்வளவு பெருமூச்சு சத்தத்தை கேட்டுதான் ஆண்டவர் அவர்களை வெளியில கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த ஆண்டவர் திரும்பவும் 40 ஆண்டுகளும் வனாந்தரத்தில் அலைய விடுறார்னா அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. ஏன் ஆண்டவர் இப்படி அலைய விட்டார்னா ஒரே வார்த்தை, அவங்க செய்த கிரியை அவர்களை அலைய விட்டது. ஆமென். உபாகம் 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாசிங்கள்.
உபாகம் 8:2 உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினாதான் இவன் இருதயத்தில் உள்ளதை அறிவான். அப்படி நடத்தல ஆண்டவர். இவங்க உணராததுனால, தினந்தோறும் ஏன் இந்த வனாந்திரம் என்பதை உட்கார்ந்து புரியாததுனால, அவர்கள் அதை உணர விரும்பாததுனால அவங்க நடந்த பாதை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 40 வருஷம். இந்த வார்த்தையை கவனிங்க. உன்னை சிறுமைப்படுத்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்போ இது முதல் நாளையே, ஃபர்ஸ்ட் டே அல்லது ஃபர்ஸ்ட் வீக்லயே அவங்க உணர்ந்து தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து தருணத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் இந்த வனாந்திரத்தில் நடக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஆமென், ஹalleluya. எனவேதான் இஸ்ரவேலரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 78 சங்கீதம் அதனுடைய 40, 41, 42 வசனத்தை வாசியுங்கள். 78 சங்கீதத்தின் 40, 41, 42 வசனங்கள். எத்தனை தருணமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபத்தை மூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். இந்த 40 வருஷம் ஏன் ஆண்டவர் உனக்கு அனுமதிச்சார்? இல்ல, அது தேவனுடைய சித்தம் இல்ல, இது நீ செஞ்ச காரியம். தேவன் ஏன் உன்னை இப்படி நடத்துறாங்கிறத உணராம, ஏன் ஆண்டவரே இவ்வளவு ஏற்கனவே இத்தனை வருஷம் நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், பெருமூச்சு சத்தத்தை கேட்டோம், எங்களை அடுத்த நாளை கொண்டு வந்து கானானுக்குள்ள விடுவீங்கன்னு பார்த்தா இத்தனை ஆண்டுகால ஏன் இந்த வனாந்தரத்தில் நடத்துறீங்கப்பா? நீ உன்னை உணரணும், நீ யார் என்பது உணரணும், நீ திருத்திக்கணும். தேவன் உனக்கு தருகிற தருணத்தை, தேவன் உனக்கு தருகிற கிருபையை நீ சரியாய் உணர்ந்து நடக்கணும். ஆனால் இவர்கள் யாருமே அதை உணரவில்லை. அவர்கள் யாருமே கட்டளை கை கொள்ளவில்லை. நான் வாசித்த வார்த்தையின்படி தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். ஆமென். அவருடைய செயல்களை நினையாமற் போனார்கள். ஆமென். வனாந்தரம் ஏன் இந்த 40 வருஷம்? ஏன் இந்த 40 வருஷம் வனாந்தரம்? அவங்க ஒரு நாள் கூட உட்கார்ந்து யோசிக்கவில்லை. ஒருவேளை ஒரு நாள் உட்கார்ந்து அந்த ஜனங்கள் யோசித்திருந்திருப்பார்களானால், உணர்ந்து திருந்தி இருந்திருப்பார்களானால், நான் விசுவாசிக்கிறேன் அத்தனை பேரை கர்த்தர் கானானுக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க. ஹalleluya. நம்முடைய உணராமையின் அனுபவம், நாம தருணத்தை வீணாக்குகிற அனுபவம் அநேக நன்மைகளை தாமதிக்கும் அல்லது அநேக நன்மைகளை இழக்க பண்ணும். ஆமே, எனக்கு தெரியும் இன்னைக்குள்ள வார்த்தைக்கெல்லாம் ஆமேனே வராது. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கூட்டம் தூதர்கள் ஆமேன் போட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கு பேசப்படுற வார்த்தை பூமிக்குரிய வார்த்தையாக இருக்க வேண்டாம், பரலோகத்துக்குரிய வார்த்தையாக இருப்பதாக. ஹalleluya. என்னுடைய ஜெபத்தில் ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு சின்ன பிள்ளை கால் வச்சிருந்தாலும் அத்தனை பேரையும் பரலோகத்தில் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். ஒரு நாள் கால் வச்சிருந்தாலும் பார்க்கணும் ஆண்டவரே. ஹalleluya. இங்கு வருகிறவர்கள் இந்த சபை நிரப்புகிறவர்களாய் வரக்கூடாது, பரலோக சபை நிரப்புகிறவர்களாய் தான் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவை இந்த நாட்களில். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தையே. ஆமென். இப்படிப்பட்டவங்களுக்கு வாளாக்காமல் தலையாக்குவார்னு வார்த்தை, ஏன்னா அது டெய்லி வரும். ஆமென். உன்னை 1000 மடங்கு பலுகி பெருக பண்ணுவாருங்கிற வார்த்தை இங்க இருந்து வராது, அது டெய்லி நடக்கும். இந்த பாதையை நீ சீர்படுத்திட்டேனா அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் உனக்கு செஞ்சுட்டே இருப்பார். ஹalleluya. ஆமென். தருணத்தை பயன்படுத்துங்கள். தேவன் தருகிற தருணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு கிடைக்கிற, தேவ பிள்ளைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டும் பிரீசியஸ் ஆனவர். ஏன்னா இந்த நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இனி இந்த நேரம் எனக்கு திரும்ப கிடைக்காது. ஹalleluya. நமக்கு பலருக்குள்ள ஆசை என்ன தெரியுமா? அன்னைக்கு மாதிரி நமக்கு வயசு இன்னைக்கு இருந்துச்சுன்னா அது திரும்ப கிடைக்காது. நீங்க டை அடிச்சாலும் பேர பிள்ளை வந்து காட்டி கொடுக்கிற தாத்தான்னு சொல்லி, பலருக்கு என்னன்னா டை அடிச்சோன்னு நம்ம திரும்ப 16 வயசு எல்லாம் தெரியும் முகத்திலே.
நீங்க முடிக்கு டை அடிச்சிடலாம், ஆனா இந்த சுருக்குக்கு டை அடிக்க முடியாது இல்ல. முடிஞ்சு போன நாட்கள் முடிஞ்சு போனதா, இன்னைக்குள்ள நாட்கள் எனக்கு நாளைக்கு திரும்ப கிடைக்காது. எனவேதான் கர்த்தர் தருகிற கிருபையே ஜனமே அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்துவோம். வாழுகிற நாட்கள் எத்தனை நாட்கள் என்று தெரியாது, ஆனா முடியும் போது நம்மை குறித்த சாட்சி இதுவா இருக்கணும். இவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை இவன் விருதாவாக்கவில்லை, இவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை விருதாவாக்கவில்லை. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே இப்படிப்பட்ட சாட்சி என்னை குறித்து உண்டாவதாக. ஹalleluya. தேவன் தருகிற தருணம். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை உணரவில்லை. ஏன் இந்த வனாந்தரம் என்பது உட்கார்ந்து யோசிக்கவில்லை. தினம் அதனால தான் வாசித்த வார்த்தையின்படி செப்பனியா 2:2 நீ உட்கார்ந்து உயித்து சோதித்து பாரு. ஆமே, நீ ஒன்னை எக்ஸாமின் பண்ணு, ஒன்னை டெஸ்ட் பண்ணுப்பா, டெய்லி ஒன்னை நீயே டெஸ்ட் பண்ணு. ஆமே, தேவனே இன்னைக்கு என் வாழ்க்கை சரியா தான் இருக்குதாப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கை சரியான பாதையில தான் போகுதாப்பா. எனவேதான் தாவீதுடைய ஜெபம், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக. ஆமே, நாம இந்த வார்த்தையை ஜெபிப்போம், ஆனா அவர் நடத்த விடுறோமான்னு கேட்டா இல்ல. தினம்தோறும் எவ்வளவுதான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாலும் தினம்தோறும் நான் என்னை ஆராய வேண்டியது அவசியம். நேரம் போகிறது, 15 நிமிஷத்துல நான் 4 பாயிண்ட் சொல்லி முடிக்கலாம். வேகமா சொல்ற, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் தரும் தருணத்திலே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் 4 காரியங்களை வேகமா சொல்றேன். தேவன் தரும் தருணத்தை சரியாய் பயன்படுத்துகிறவன் இந்த 4 காரியத்தை செய்வார். 1, அவன் பாவம் செய்ய மாட்டான். ஹalleluya. தேவன் தருகிற தருணம் நான் பாவம் செய்யாதிருக்கும்படியாக. யோவான் 8வது அதிகாரம் தெரிந்த வார்த்தைகள் தான், வேகமாய் வாசிக்கலாம். 8வது அதிகாரத்தின் 10-11 வசனங்களை வாசிங்கள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நமக்கு தெரியும், பாவத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லாரும் அவளை கொல்லும்படியே கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சொல்ல போனா அந்த நாள் அவளுடைய கடைசி நாள், அன்னைக்கோடு அவள் வாழ்க்கை முடிய போகுது. ஆனா அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், எத்தனையோ பேர் இதுக்கு முன்பா இதே போல பாவத்தில் சிக்கியிருந்த எத்தனையோ பேரை கல்லெறிந்து கொண்டிருப்பார்கள், தெரியவில்லை. ஆமா, ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த ஸ்திரீக்கு கிடைத்தது. அன்னைக்கு அவ யாருக்கு முன்னாடி போய் விழுந்துட்டா தெரியுமா? பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி போய் விழுந்துட்டார். ஆமே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனமே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, நம்முடைய பாவத்திற்கான பரிகாரி ஒரே ஒருவர் மட்டும்தான். அவர்தான் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற யாருக்கு முன்னாடி போய் விழுந்தாலும் என் பாவம் நீங்காது. நான் எத்தனை மைல் தூரம் நடந்தாலும் என் பாவம் நீங்காது. ஆமென். நான் என்ன கிரயம் செலுத்தினாலும் என் பாவம் நீங்காது. என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கணும். ஜீசஸ். ஆமென். ஹalleluya. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவரிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அவர் ஒருவரே சிலுவையில் இதை நமக்கு ஜெயமாய் தந்திருக்கிறார். இப்பொழுது இவளுக்கு கிடைத்த பாக்கியம் இயேசுவின் பாதத்தில் விழுந்திருக்கா. ஆமென். எல்லாரும் இப்பொழுது கல்லெறிய ரெடியா இருக்கும் போது ஆண்டவர் குனிந்து தரையில எழுதினார். என்ன எழுதினார்னு தெரியாது, எழுதிட்டு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறியுங்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கல்ல போட்டுட்டு ஒரு பயம் கூட கிடையாது. இதான் சொல்றது, நீ முதல்ல ஒன்ன பாரு, அதுக்கப்புறம் அவளை பாரு. பல நேரத்தில் நாம இங்கதான் தவறுகிறோம். நாம பல இடத்துல கல்லதான் எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம். நம்மை நாம் சோதித்து ஆராயணும். வார்த்தை சொன்னது எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், ஒருத்தனும் கல்லேறி இல்லையா? இல்ல ஆண்டவரே. சொன்னதும் சரி நீ போ அப்படி சொல்லி விடல. அடுத்த ஆண்டவர் கொடுக்கிற தருணத்துல அவளுக்கு கொடுக்கிற வார்னிங், இனி பாவம் செய்யாத. இன்னைக்கு எதுக்கு கிருபை? பாவம் செய்யறதுக்கா? பாவம் செய்யாத இருக்க. இந்த சத்தியத்தை சபை உணர்ந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை தேவ பிள்ளை உணர்ந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை வாலிப பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை பெரியவர்கள் உணர்ந்து கொள்ளணும்.
எனக்கு இன்னைக்கு பாவம் என்பது வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில மட்டும் கிடையாது. இன்னைக்கு பாவம் என்பது எல்லா வயதிலும் இருக்குது. ஆமே. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் அப்படிப்பட்ட இக்கட்டில் இருக்குது. இன்னைக்கு சில கேஸ்ல பிடிபடுற வயசெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களும் பிடிபடுறாங்க, வாலிப பிள்ளைங்களும் பிடிபடுறாங்க, பெரியவங்களும் பிடிபடுறாங்க, வயோதிபர்களும் பிடிபடுறாங்க. ஆமே. எனவே தான் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்தறியணும். நம்மில் நாமே பாவம் இல்லை என்று சொல்லி நாமே வஞ்சித்திருந்திர கூடாது. ஆண்டவர் சொல்றார், எதுக்கு இன்னைக்கு உனக்கு கிருபை தரேன் தெரியுமாப்பா? எதுக்கு எல்லார் கைக்கு உன்னை மீட்டு இன்னைக்கு வாழ வச்சிருக்கிற தெரியுமா? இன்னைக்கு உன்னுடைய கடைசி நாள். இன்னைக்கு உன் வாழ்க்கை முடிந்திருக்கணும். ஆமே. ஆனால் இத்தனை பேர் ஓட்ட முடியும் போதும் இன்னைக்கு உன்னை கிருபையை வாழ வைக்க காரணம், இனி நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. தினம்தோறும் நான் பாவம் செய்யும்படியா அல்ல எனக்கு கர்த்தர் நாட்களை நீட்டி தருவது. நான் பாவம் செய்யாமல் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் நாட்களை நீட்டி தருகிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யும் போதும் ஆண்டவர் தண்டிக்காம இருந்ததோ சிலருக்குள்ள மகிழ்ச்சி என்னன்னா, நான் இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் என்ன கண்டுக்கலையே, அப்ப என் மேல கிருபை அதிகமா. அதிலும் பைபிள் ஒரு வார்த்தையை பிடிச்சுருவாங்க, பாவம் பெருகிற இடத்துல கிருபை ரொம்ப தந்து ஆண்டவர் தருணத்தை தாரான்னா அதையும் தாண்டி நான் செய்யறேன்னா எனக்கு அடியும் பெருசா இருக்குதுன்னு. ஹல்லேலூயா. ஆமென். அன்பான வாலிபர்களே, அன்பான சின்ன பிள்ளைகளே, அன்பான பெரியவர்களே, அன்பான முதியவர்களே, எல்லாருக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, கிருபையை கர்த்தர் தருணமாய் தருகிறார். தருணம் எதற்காக? இனி நான் பாவம் செய்யாதிருக்கும்படியாக, இனி நான் பாவம் செய்யாதிருக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சமூகத்திலே நான் உண்மை உள்ளவனா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். தேவன் கிருபையாய் பாவத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்டது நான் இன்னும் என்னை பரிசுத்தமாக்கி கொள்ள. ஆமே. அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றா, இனி பாவம் செஞ்சிராத, இனி பாவம் செஞ்சிராத. ஆமா, உனக்கு கிடைக்கப்பட்ட கிருபையை நீ கனப்படுத்துறேனா இனி நீ பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. நான் தினந்தோறும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்றேன்னா சிம்பிளா சொல்றேன், நான் ஆண்டவர் தர கிருபையை கனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிகமாய் பாராட்டுகிறதுல ஒண்ணுதான் கிருபை. இல்ல, கிருபை என்பது அதுக்குன்னு ஒரு மதிப்பு மட்டும் ஆண்டவர் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால செலுத்த முடியாது. நம்ம கடையில போய் டீ வாங்குறதே பெரிய பாடு. இதுல கிருபைக்கு ஒரு மதிப்பு போட்டார்னா, தேவன் கிருபைக்கு ஒரு விலை நிர்ணயித்தார், ஆனால் நமக்கு அதை கொடுக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். ஆனா கர்த்தர் கிருபையை இலவசமா தந்திருக்கிறார். அடிக்கடி சொல்ற வார்த்தை, கிருபை இலவசம் தான், கிருபை ஃப்ரீ தான், ஆனா சீப் கிடையாது. ஆமே. இந்த கிருபையை நான் சரியா பயன்படுத்தணும். அதனாலதான் பவுல் சொல்றான், கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து யோசிங்க, இன்னைக்கு தேவன் தந்த கிருபையை நான் எப்படி பயன்படுத்தினேன், எப்படி பயன்படுத்தினேன், என்ன செய்தேன், என் கை என்ன செஞ்சது, என் கண் எதை பார்த்துச்சு, என் வாய் எதை பேசினது, என் காது எதை கேட்டது, என் இருதயத்துல நான் என்ன யோசிச்சு, என் நினைவுல நான் என்ன யோசிச்சு, இன்னைக்கு என் கால்கள் எதை செயல்படுத்தினது, எங்க போச்சுது, நான் எதை செய்தேன், இது எல்லாத்தையும் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு பாருங்க. அதுல ஏதாவது குறைகள் இருக்குமானா, அதுல ஏதாவது தவறுகள் இருக்குமானா, தேவ சமூகத்திலே அதை அறிக்கை பண்ணி அதை இனி செய்யாதபடிக்கு விட்டு விடுங்கள். இப்படி தினம்தோறும் கிருபையை தருகிற தருணத்தை நாம் சரியாய் பயன்படுத்துவோமானால் கர்த்தர் நம்மை அதிசயமாய் பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். இனி பாவம் செய்யாதே. தேவன் தருகிற தருணம், தேவன் தருகிற கிருபை பாவம் செய்ய அல்ல. ஆமென். நான் சொல்லி விடுகிற இரண்டாவது, தேவன் எதற்காய் தருணத்தை தருகிறார், கிருபையை தருகிறார். தியத்திரா சபையில் உள்ள தியத்திரா சபைக்கு எழுதும் போது எசபேலை பார்த்து சொல்ற வார்த்தை, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அவள் மனம் திரும்பும்படியாய் நான் தருணம் கொடுத்தேன். ஒன்று, பாவம் செய்யாதிருக்க, இரண்டாவது நான் மனம் திரும்ப. ஆமென். பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்து எதிர்பார்க்கிறது, நீ மனம் திரும்பணும், உன் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். எசபேல் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனால் அவளுக்கு அதுல விருப்பம் இல்லையா.
அவளுக்கு இதுல இருந்து தன் மனதை மாற்றிக்கொள்ள விருப்பம் இல்லை. அதன் மேலதான் மனது. ஆமென். மனம் திரும்புதலுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இதுவரை நான் ஒன்றின் மேல பிரியமா இருந்தேன், ஒன்றின் மேல என் மனதை செலுத்தினேன். ஆனா இப்போ தேவன் கிருபையா எனக்கு தருணத்தை தந்து என் பாவங்களை மன்னித்து அவர் சமூகத்தில் வந்த பிறகு என் மனது அதன் பிறகு இதன் மேல் அல்ல, என் மனது அவர் மேல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மேல இருக்கணும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல விஷயத்துல நாம நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தப்பட வேண்டுமானாலே ஒண்ணு செஞ்சா போதும், நாம திரும்பினால் போதும். திரும்பினாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே தான் எரேமியாவை கொண்டு ஒரு வார்த்தை அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தாய், என் வாயை போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த வார்த்தையை வைத்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதுல ஒரு வார்த்தை இருக்கு, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. என்ன அதனுடைய அர்த்தம்? என் மனம் திரும்புதல் சரியா இருக்குமானால் அதுவரை நான் யாரை பார்த்து கொண்டிருந்தேனோ அதன் பிறகு அவர்கள் என்னை பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஆமென். நான் மனம் திரும்பி இருக்கிறேங்கிறத எப்படி சிம்பிளா நான் அறிந்து கொள்ளலாம்? சிம்பிள். அதுவரை நான் பழகினவர்கள், நான் போய் பழகிட்டு இருந்தேன், அவங்க கூட இருந்து அவங்க கிரியைகளை செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா நான் மனம் திரும்பிட்டேனா அதன் பிறகு அவர்கள் என்ன பார்த்து என் நிமித்தம் கிறிஸ்துவனிடத்தில் வருவார்கள். எனக்கு என் கேள்வி ஒன்று முன்னாடி வைக்கிறேன். உங்களை பார்த்து எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறாங்க? கை தூக்கட்டா. ஆமென். உங்களை பார்த்து நீங்க பேசினதெல்லாம் ரெண்டாவது, அதை விடுங்க. அதை கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. நம்மளை பார்த்து நம்முடைய மனம் திரும்புதலை பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் உண்டான ஒரு மாற்றத்தை கண்டு எத்தனை பேருங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கிறாங்க? இந்த வார்த்தைக்கு முன்னாடி நானும் வெட்கப்படுறேன். நான் சுவிசேஷம் சொல்லி இயேசுவை குறித்து சொல்லி 4 பேருக்கு செபிச்சு ஒரு அற்புதம் நடந்து வந்தவங்க இருக்கிறாங்க. அதல்ல, எனக்குள் உண்டான மாற்றத்தை கண்டு ஒருத்தங்க கிறிஸ்துவனிடத்தில் வாராங்கனா அது நிமித்தம் பரலோகத்தில் உண்டாகிற சந்தோஷம் இருக்குது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்பு ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்குள்ள அந்த மாற்றத்தை கண்டு ஒரு சிலர் இந்த சபைக்கு வரணும் ஆண்டவர் விரும்புறவங்க மட்டும் ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சிலருக்கு கையெல்லாம் பாதி தான் உயருது. ஏன்னா மாற்றம் உண்டாகணும், அது பெரிய ப்ராசஸாவே. நமக்குள் உண்டாகிற மாற்றத்தை கண்டு 4 பேர் கிறிஸ்துவை பார்க்கட்டும். ஆமென். காந்தி சொன்ன வார்த்தை அதுதான். எனக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவனை காட்டு, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன். நமக்குள்ள சரியான ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுமானால் பவுலுடைய நிருபம் இன்னைக்கும் நிலைத்து சபைகளை இவ்வளவு உயிர்ப்பிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? பவுல் எழுதினதினால் உண்டானதல்ல, பவுலுக்குள் உண்டான மாற்றத்தின் நிமித்தம் அது எழுதப்பட்டதுனால இன்னைக்கு இந்த நிருபங்கள் பவர்ஃபுல்லா இருக்குது. பவுலுடைய சரீர நிலைமை பலவீனம், பவுலுடைய பாதையில பவுல் பட்ட பாடுகள் அதிகம். ஆனா பவுல் எழுதின நிருபம் இன்னைக்கு சபை உயிர்ப்பிக்க காரணம் பவுல் எழுதினதினால் அல்ல, பவுலுக்குள் உண்டான அந்த மனம் திரும்பதினால் உண்டான எழுத்து இன்னைக்கும் சபையிலே நிலைத்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நம்முடைய மனம் திரும்பதில் உண்டாகிற ஒரு மாற்றத்தினால் உண்டாகிற ஒரு சாட்சி இருக்குதுல்ல, அந்த சாட்சியில வெளிப்பட போகிற தேவனுடைய ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு சிலர் அல்ல, ஒரு பெருங்கூட்டத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வராங்க. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான மனைவிமாரே, அன்பான கணவனாரே, அன்பான பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள உண்டாகிற மனம் திரும்புதில்லை, அவங்க வருவார்களாக. ஜீசஸ். ஆமென், ஆமென். நம்ம மனம் திரும்பாம ரட்சிங்கன்னு சொன்ன ஆண்டவர் ரட்சிக்கவே ஆண்டவர் வெயிட் பண்ண. நீ முதல்ல திரும்ப. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன்.
வார்த்தையெல்லாம் திரும்ப அந்த வார்த்தையை வாசிக்கலாம். எரேமியா 18. இது நிமித்தம் நீ திரும்பினால், இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். இரண்டாவது, என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பா, நீ நிலைச்சிருப்ப. மூணாவது, நீ தீர்ப்பானது என்று, அதாவது தீர்ப்பானது உன்னிடத்தில் இல்லாமல் விலையேற பெற்ற விதத்தில் நீ இருப்பாயானால் என் வாய் போல் இருப்பாய். ஹல்லேலூயா. என் வாய் போல இருப்ப. உன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை சாதாரணமா இருக்காது. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பரலோகம் ஆமென் என்று பதில் கொடுத்து கொண்டிருக்கும். ஜீசஸ் யாருக்கு இதை சொல்றார்? நீ திரும்ப, மனம் திரும்ப, மனம் திரும்ப. உண்மையான ஒரு மனம் மாற்றம் நமக்குள் இருக்கிறதா? ஆமே. உண்மையான மனம் திரும்புதலை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? அந்த இளைய குமாரனை குறித்து நான் படித்திருக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால இந்த வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லி விடுகிறேன். அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்ததும் அவனுக்குள் வெளிப்பட்ட காரியம் ஒன்று, அவன் தன்னுடைய நிலை உணர்ந்து கொண்டான். தான் எப்படி இருக்கிறேன், தன்னுடைய சிச்சுவேஷன் எப்படி, தன்னுடைய வாழ்க்கை இப்ப என்ன நிலைமையில இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். பண்டிகளுக்கு கொடுக்கிற கூட தவிட்டு கூட இப்பொழுது அவனுக்கு இல்லை. யாருமே அவனோடு கூட இல்லை. தனிமையா இருக்கிறான். தன் வாழ்க்கையை கவனிக்க யாரும் கிடையாது. எந்த நிலைமையிலும் அவனுக்கு கை கொடுக்க யாரும் இல்லை. தன் நிலை முதலாவது, தான் யார், தான் எப்படிப்பட்டவன், தான் யாருடையவன் என்பதை அவன் முதலாவது அறிந்து கொள்கிறான். இரண்டாவது, அவனுக்குள்ள மன திரும்புதல் உண்டான மாற்றம், அவன் தன் தகப்பனை நினைக்கிறான். வேற யாரையும் அவன் நினைவுல கொண்டு வரல. அவன் வேற யாரையும் பார்க்கல. தன் சகோதரனையும் நினைக்கல. அவனுடைய நினைவு யார் மட்டும் தான் இருந்துச்சுன்னா தன் தகப்பனை. ஆமென். அந்த நேரத்தில் நண்பர்களை அவன் நினைக்கவில்லை. யாரை? அவன் தகப்பனை நினைக்கிறான். உண்மையான மனம் திரும்புதல் உள்ளவனுக்குள்ள ஒரே ஒரு நினைவு மட்டும்தான் இருக்கும், அந்த தகப்பனுடைய நினைவு மட்டும்தான் இருக்கும். மூன்றாவது, மனம் திரும்புகிறவனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற மாற்றம், அவன் எழுந்து புறப்படுவான். எதற்கு புறப்படுவான்? திரும்பவும் பாவம் செய்யவா அல்ல, திரும்பவும் தன் இஷ்டம் போல வாழவா அல்ல. எதற்கு புறப்படுவானா? தகப்பனிடத்தில் புறப்படுவான். தகப்பனுக்காக புறப்படுவான். தகப்பனோடு இருக்க புறப்படுவான். நான்காவது, தன்னை தாழ்த்தி தகப்பனிடத்தில் உட்காருவான். எப்படி அந்த மூத்த குமாரன் தகப்பனோடு உட்கார்வதை விரும்பி தன்னை தாழ்த்தினா தகப்பனுடைய விருப்பத்துக்கு மாறா எதையும் செய்யாமல். அதனாலதான் சொல்றார், என் நண்பர்களுக்குன்னு நீங்க ஒரு நாள் கூட இதை செய்யலையே இல்ல, அப்ப எல்லாத்தையும் சகிச்சு, அப்பாவுக்கு இது பிடிக்காதா, வேணாம், எல்லாத்தையும் சகிச்சு தன்னை தாழ்த்தி இருந்தது போல இப்பொழுது மனம் திரும்பின இளையகுமாரனும் தன்னை தாழ்த்தி தகப்பனிடத்தில் வந்து உட்கார்றான். கடைசியாக அவனுக்குள் உண்டான மாற்றம், தன் பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை பண்ணுகிறான். தன் நிலை உணர்ந்தான், தகப்பனை நினைத்தான், எழுந்து புறப்பட்டான், தன்னை தாழ்த்தி தகப்பனிடத்தில் வந்தார், தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணினான். மனம் திரும்புகிறவனுக்குள் உண்டாகிற மாற்றம் இதுதான். இதை பார்த்தால் இது ஒருவன் வாழ்க்கையில சரியா இருக்குமானால், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அவர்களை கர்த்தர் இந்த பூமியிலே சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். மனம் திரும்ப கர்த்தர் தருணத்தை தருகிறார். மூன்றாவதாக எதற்கு கர்த்தர் தருணத்தை தருகிறார்? கனி கொடுக்கும்படியாக. 1 பாவம் செய்யாதிருக்க, 2 மனம் திரும்ப, 3 கனி கொடுக்க. லூக்கா 13வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் 9 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். லூக்கா 13:6 முதல் 9. அப்பொழுது அவர் ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நல்ல கவனிங்க, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே அடியானோடு ரொம்ப உணர்த்தின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை 2-3 இடங்களில் அந்த வார்த்தையை சொல்ல வைத்திருக்கிறார். ஆமா, இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அத்தி மரம் எங்க முதலாவது நாட்டப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கான ஸ்தலத்தில் அல்ல, அதற்கு தகுதியே இல்லாத ஒரு ஸ்தலம், அதுதான் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்துக்கு வேலையே கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிங்க. இந்த ஒரு செய்தியை பேசுறதுக்கு 1 hour ஆகும். ஆமே, ஒரு 3 காரியத்திலிருந்து சொல்லி முடிக்கிறேன்.
இந்த திராட்சை தோட்டத்துல இந்த அத்தி மரத்துக்கு வேலையே கிடையாது. திராட்சை தோட்டத்துல எது மட்டும் தான் இருக்கும்னா திராட்சை செடி மட்டும்தான் இருக்கணும். ஆனா அதையும் தாண்டி இந்த நல்ல செடியான திராட்சை செடி இருக்கிற இடத்துல ஒரு அத்தி மரம் வளருதுன்னா அது அத்தி மரத்தினுடைய ஸ்பெஷல்னால கிடையாது, அந்த தோட்டக்காரர் பாராட்டின கிருபையினால வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு நான் பாத்திரவான் கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிறேனா இது என்னுடைய ஸ்பெஷல் கிடையாது, என் தோட்டக்காரர் செய்த கிருபை. ஆமென் ஜீசஸ். அதனாலதான் கேராகின் புத்திரர் சொல்றார், ஆண்டவர் நீர் பாராட்டின கிருபை எத்தனை பெரிய. அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டை நிழலில் ஒவ்வொரு நாள் சபையில வந்து உட்காரும் போது, அவர் சமூகத்தில் உட்காரும் போது இந்த ஒரு உணர்வு மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஆராதிக்காமல் இருக்க முடியாதுங்க. இந்த திராட்சை தோட்டத்தில் எனக்கு இங்க என்ன வேலை? ஆனா ஏன் இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறார்? இது என்னுடைய வெளிப்பட்ட கிரியை கிடையாது. நல்ல ஒரு கனியை பார்த்ததினால் அல்ல கொண்டு வச்சது. அப்படி வச்சிருந்திருப்பார், ஆனால் இந்த எஜமான் சொல்லியிருப்பார், அன்னைக்கு நல்ல கனி தந்துச்சு இன்னைக்கு தர, அப்படி சொல்லி இருந்திருப்பார். இதுல கனி வருமா வராதான்னு தெரியாது, ஆனாலும் நம்பி கொண்டு வந்து உட்கார வச்சாரு பாருங்க. இதுதான் தேவன் பாராட்டின கிருபை. ஜீசஸ். ஆமென். ஒன்று, இந்த தோட்டத்தில் எனக்கு வேலை கிடையாது, இந்த தோட்டத்தில் நான் உட்காருவதற்கு தகுதி கிடையாது, ஆனா கிருபையை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். ஏன் கிருபை தந்து தருணத்தை தந்து இந்த தோட்டத்தில் என்ன வளர பண்ணார்னா, நான் அழகாய் வளர்வதற்காக அல்ல, நான் கனி கொடுக்க வளர்வதற்காக. இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு இரவு செய்தியும் அதுதான், கனி கொடுக்கணும். நாம கனி கொடுக்கிற மரத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தோட்டத்துல நீ எவ்வளவு பெரிய இலையை விட்டு வளர்ற இதை பார்க்க வரமாட்டார். தோட்டத்துல நீ எவ்வளவு ஹைட்டா வளர்ற இதை பார்க்க வரமாட்டார். தோட்டத்துல உன் தடி எவ்வளவு பெருசா இதை பார்க்க வரமாட்டார். தோட்டத்துல அவர் வந்து அத்தி மரத்தை பார்க்கிறதே கனி இருக்குதான் பார்க்க தான் வருவார். கனி இருக்குதான் பார்க்க தான் வருவார். கிருபையை தந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை வளர விட காரணம், நான் அழகாய் வளர்வதற்கல்ல, நான் கனி கொடுக்கும் மரமாய் வளர்வதற்கு. ஆமென். அழகை பார்த்து மயங்கி போகிற தோட்டக்காரர் அல்ல நான் ஆராதிக்கிறவர். நான் காண்பிக்கிற அழகை பார்த்து மயங்குகிற எஜமான் அல்ல என் தோட்டக்காரர். என்னிலே வெளிப்படுகிற கனியை ருசி பார்த்து மகிழ்கிறவர் தான் நான் ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா. நான் காட்டுற ஷோவை பார்த்து அவர் விருப்பப்பட்டுலாம் போக மாட்டார். பலரும் இன்னைக்கு இலைய காட்டி ஷோ காட்டி தான் இருக்கிறோமே தவிர, அவர் நான் காட்டுகிற ஷோவை பார்த்து இலைய பார்த்து, எப்பா இவ்வளவு வளர்ந்துருக்கு பா, பரவாயில்ல, இவ்வளவு இலைய பெருசா இருக்குது, இது இதை பார்த்தல்ல, அவர் வந்து பார்க்கிற கனி இருக்குதா. அதுதான் திராட்சை தோட்டம் இல்லப்பா. திராட்சை செடியை பார்த்துட்டு போக வேண்டியதானே. எப்பா திராட்சை செடியை பார்க்கறதோட நான் ஒன்ன ரொம்ப அதிகமா பார்ப்பேன். ஏன்? அதுக்கு பாராட்டின கிருபை விட உனக்கு பாராட்டுற கிருபை பெருசு. இந்த திராட்சை இந்த அத்தி மரம் இருந்த இடத்துல இன்னொரு திராட்சை செடியை வைக்க வேண்டியது. ஆனா அதை வைக்காம இந்த அத்தி மரத்தை கொண்டு வச்சிருக்கிறார்னா, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கிருபையாய் ருசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஆமென். இதே வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடி இருக்க வேண்டியது. ஆனா அதை நிறுத்த விடாம அவர் அதை தூக்கி மாத்திட்டு என்ன கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா, சபையே சபையே சபையே, கனி கொடுக்கிற மரம் தேவை. ஆமென். அவர் என்ன பார்க்க வருது கனி கொடுக்க. கனி கொடுக்கிறேனா? மூன்றாவது ஒரு எச்சரிப்பு இங்கதான். எதுக்கு தருணத்தை டெய்லி உன்னை ஏன் காப்பாத்துறார்? டெய்லி உனக்கு ஏன் நன்மை செஞ்சிட்டு இருக்கிறார்? எஜமான் 3 முறை வந்து பார்க்கிறார். 3 வருஷமா அந்த அத்தி மரத்துல வந்து எதுதான் பார்க்கிறார்னா, அது எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு பார்க்கல, அதுல கனி இருக்குதான் பார்க்கிறார். கனி இல்லைன்னு தெரிஞ்சதும் தோட்டக்காரர் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா 3 வருஷம் பார்த்துட்டேன், இதை வெட்டி போட்டேன். இதுக்கு நான் பாராட்டுற கிருபை எதுக்கு? இதுக்கு நான் இதுக்கு தருணத்தை கொடுக்கணும்? நீ வெட்டி போட்டுற, வெட்டி போட்டுற. எஜமான் வாயிலிருந்து விழுந்த வார்த்தை, இதை வெட்டி போடு. ஏற்கனவே ஒரு முறை சபையில சொல்லியிருந்தாலும் இந்த வார்த்தை இந்த நாளில் சொல்லும்படி ஆவியானவர் ஏவுகிறார். ஆமென். இதை வெட்டி போடு. எஜமான் வாயிலிருந்து விழுந்த வார்த்தை வெட்டி போடு. இந்த வார்த்தை எஜமான் வாயிலிருந்து விழுந்ததும் அது உடனே வெட்டப்படவில்லை.
ஏன் வெட்டப்படலன்னு பார்த்தா ஒரு தோட்டக்காரர் பரிந்து பேசுறாரு. என்ன பேசுறா தெரியுமா? இந்த ஒரு வருஷம் கொடுங்க ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் கொடுங்க. இந்த ஒரு வருஷம் நீ என்ன செய்ய போற? நான் ஒரு ரூபா கூட பராமரிக்கிறேன். நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை கொடுக்கிறேன். இதுக்கு நான் என்ன நன்மை செய்யணுமோ செய்யறேன், என்ன தயவு பாராட்டணுமோ பாராட்டுறேன், எவ்வளவு தண்ணி ஊற்றணுமோ தண்ணி ஊத்துறேன், என்ன உர வைக்கணுமோ உர வைக்கிறேன், நான் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன். சரி, நீ செஞ்சா என்ன நடக்கும்? இந்த ஒரு வருஷம் பார்ப்போம். இந்த ஒரு வருஷம் பார்த்து இது கனி கொடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு இதை வெட்டி, வார்த்தை நல்லா கவனிங்க, எஜமான் வெட்டி போடுன்னு சொல்லும் போது எனக்காய் பரிந்து பேச ஒரு தோட்டக்காரர் உண்டு. ஆனா தோட்டக்காரர் வெட்டி போடுன்னு சொல்லிட்டாருன்னா பரிந்து பேச யாரும் கிடையாது. இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். எஜமான் வெட்டி போடுன்னு சொல்லும் போது பரிந்து பேசுறதுக்கு ஒரு தோட்டக்காரர் உண்டு. எத்தனையோ முறை பிதா என்ன பார்த்து சொன்னார், வெட்டி போடு, இவ்வளவு வெட்டி போடு. அப்பெல்லாம் ஒருத்தர் எனக்கு பரிந்து பேசி கொண்டிருந்தார். அவர் தான் என் தோட்டக்காரராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் பரிந்து பேசுறதுக்கு எனக்கு இருக்கிறார். ஆனா அவர் வாயிலிருந்து இதை வெட்டிடலான்ட்டார் சொல்லிட்டார்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகு யாரும் பரிந்து பேச நமக்கு கிடையாது. எனவேதான் சபையே, இந்த நாளிலே சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வருஷத்தில் நீ கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்க முடியும்? என்ன நம்புங்க ஆண்டவரே, இந்த வருஷத்துல என்ன நம்புங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் என்கிட்ட பேசினதுதான், இத்தனை வருஷம் என்ன ஏமாத்திட்டேன், இத்தனை வருஷம் என்ன ஏமாத்திட்டேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாராட்டின கிருபையோட உங்களுக்கு ஆண்டவர் அதிகமா கிருபை தந்திருக்கிறான்னு சொல்றோம். என் கேள்வி, என்ன கனி கொடுத்தோம்? என்ன கனி கொடுத்தோம்? சோதான காட்டுறோம், வளர்ந்திருக்கிறது மாதிரி சோதான காட்டுறோம். அவர் என்ன விரும்பி சாப்பிட்டார் என்ற எஜமான் விரும்புறது போல என்ன கனி எந்த வருஷத்துல கொடுத்தோம்? இந்த எஜமான் போன உடனே இந்த தோட்டக்காரர் இந்த அத்தி மரத்துக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? நான் என்ன செய்யணுமோ செய்யறப்பா, ஏமாத்திராத, ஏமாத்திராத. உனக்கு நான் இனி என்ன செய்யணும்? இன்னும் தண்ணி ஊத்தணுமா? ஊத்துறேன். உனக்கு என்ன செய்யணும்? உன் பிள்ளைக்கு வேலை வேணுமா? நான் கொடுக்குறேன். உனக்கு நான் என்ன செய்யணும்? உன் பிள்ளை திருமணம் நடத்தணுமா? நான் நடத்துறேன். உனக்கு என்ன செய்யணும்? பிள்ளை வேணுமா? நான் தர்றேன். உனக்கு என்ன செய்யணும்? நல்ல வேலை வேணுமா? நான் தர்றேன். உனக்கு என்ன செய்யணுமோ இந்த வருஷம் செய்வார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ இந்த வருஷம் செய்வார். நீங்க என்ன கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? ஆண்டவர் ஏமாத்த போறீங்களா? ஆண்டவர் என்ன செய்யணுமோ செய்வாருங்க. அவர் கனி கொடுக்க விரும்புறார். அவர் கனி கொடுக்க விரும்புறார். என்ன சொல்றீங்க ரீசன்? ஏன் கனி கொடுக்கல? எனக்கு நீங்க வாசல் திறக்கலையா ஆண்டவரே? சரி, இந்த வருஷம் திறக்க போறேன், கொடுப்பியா கனி? ஆமா. என் பிள்ளைக்கு காரியம் நடக்கலையே, இந்த வருஷம் செய்யறேன், கனி கொடுப்பியா? ஆண்டவர் எனக்கு வேலை கிடைக்கலையே, இந்த வருஷம் நான் உனக்கு வாசல், ஏன் இன்னைக்கே வாசலை திறக்கிறேன். நீ விரும்புற கனி இந்த வருஷம் நீ கொடுத்து பார். உனக்கான வாசலை கத்த திறப்பார். நீ விரும்புற கனி கொடுத்து பார், உங்களுக்கான வாசல் கத்த திறப்பார். ஜீசஸ், ஜீசஸ் நோவா தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் கர்த்தருக்கு செய்தான். நோவாவுக்கு வாசலை அடைத்தவர் அந்த நோவாவுக்கு ஒரு நாள் வாசலை திறந்தார். ஆமா. என்ன செய்யணும்? இந்த வருஷம் செய்வாருங்க ஆண்டவர், உங்களுக்கு இந்த வருஷம் செய்வார். இன்னைக்கு கிருபையா ஜீவனை தந்து வாழ வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் கடந்த வருஷத்துல முடிய வேண்டியது ஓட்டம் இன்னும் முடியாம கர்த்தர் கிருபையா இன்னைக்கு நெருப்பு வச்சிருக்கிறார்னா கர்த்தர் விரும்புகிற கனி தேவை. ஜீசஸ் தோட்டக்காரர் சொல்றார், நான் இதை பராமரிக்கிறேன், இதுக்கு என்ன செய்யணுமோ, அவனுக்கு என்ன குறையோ நான் இந்த வருஷம் நிறைவாக்குறேன். ஆமே. எஜமான் தோட்டக்காரரை பார்த்துட்டு தோட்டக்காரர் வார்த்தையை நம்பிட்டு திரும்ப போறாரு. இப்ப தோட்டக்காரோட எதிர்பார்ப்பு அதிகம். என்ன செய்யணுமோ செய்வாருங்க, என்ன செய்யணுமோ, என்ன இந்த வருஷத்துல நீங்க என்ன கேளுங்க செய்வார். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், என்னை ஏமாத்துவியா? எத்தனை பேர் வலதுகிறது என்ன நம்புங்க ஆண்டவரே? சொல்ல விரும்புறவங்க என்ன நம்புங்க ஆண்டவரே. நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா. சொல்லுங்க சபைய, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா.
நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா. ஏன் தரணும்? கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். நேற்றைக்கு ராத்திரி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, சீஷர்கள்ட்ட எப்ப கனியை பத்தி பேசுறாரு தெரியுமா? தான் சாகிறதுக்கு முன்னாடி, தன் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னாடி. இந்த பூமியில நிறைய பேருடைய வார்த்தையை நம்ம எப்ப ரொம்ப அங்கீகரிப்போம் தெரியுமா? அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை இல்ல. அதனாலதான் சிலர் மரித்ததும் கேட்பாங்க, கடைசியில தான் பேசினாங்களா? சில பிள்ளைங்க வந்து ஒரு சில வார்த்தை ரொம்ப பிடிச்சது. எங்க அப்பா சாகும்போது இப்படி சொன்னாரு, எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இப்படி சொன்னாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பா, அப்படி ஆசீர்வதிப்பேன், நீ எனக்கு கனி கொடுத்துரு, எனக்கு கனி கொடுத்துரு. நான் திரும்ப வரும்போது நான் உன்னை இழந்துடக்கூடாதுப்பா. உன்னை இப்ப பார்த்துட்டு போறேன், திரும்ப வரும்போது நான் விரும்புறது போல நீ இருக்கணும். ஆமென். கனி கொடுக்கணும். ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 4வது, எதுக்கு தருணம் தரார்? சித்தம் செய்வதற்காக. பவுலை சந்தித்தார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே. அவனை சந்தித்து அழிக்க வேண்டிய இடத்துல, ஏன்னா அவன் அத்தனை கொடுமைக்காரன், அத்தனை பேர் அழிச்சிருக்கிறாங்க. தேவன் சாகிறதற்கு பிரதானமான ஒரு ஆள். அந்த இடத்துல தேவன் அவனை சந்தித்து அப்படியே அழிச்சிருக்கணும். அழிச்சிருந்திருப்பாருன்னு ஒரு கூட்டத்துக்கே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா வந்து அழிக்காமல் அவனை சந்தித்து அவன்கிட்ட இடைப்பட்ட உடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று இடைப்பட்ட உடனே தருணம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பவுலுக்கு தெரிஞ்சதும், பவுல் கேட்ட அடுத்த வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தருணம் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் பவுலுடைய ஏக்கம், நான் என்னப்பா செய்யணும்? தினமும் காலையில கண் விழிச்சதும், உன்னை புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு தருணத்தை தந்திருக்கிறார். காலையில் எழுமனோட எத்தனை பேருங்க கேட்டிருக்கிறான், நான் இன்னைக்கு என்னப்பா செய்ய சித்தமா இருக்கிறீர்? தருணம் கிடைச்சதும், எனக்கு திரும்ப ஜீவன் இருக்குதுன்னு தெரிஞ்சதும், பவுல் இப்ப அடுத்த கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இந்த காலை இது தியானித்து இருக்கும் போது ஆண்டவர் பேசின ஒரு 2 வார்த்தை. ஒன்று, முதல்ல நான் என் மேல தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். 2வது, அந்த சித்தத்தை நான் செய்து முடிக்கணும். நிறைய பேர் சித்தத்தை அறிந்து கொள்றோம், ஆனா செய்து முடிக்க மாட்டேங்கிறோம். பவுல் அப்படி அல்ல, சித்தத்தையும் அறிந்து கொண்டான். அதே பவுல் தன் வாழ்க்கை அவன் சாட்சியாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் அதனுடைய 17 முதல் 19 வரை வாசிகள். இது வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 17 முதல் 19 வரை. உன் சில ஜனத்தாரினின்றும் அந்நிய ஜனத்தாரினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். 19வது வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆமென். சித்தத்தை அறிந்து கொண்டான், அந்த சித்தத்தை செய்து முடித்தான். அப்படிப்பட்ட பவுல் தான் ஓட்ட முடியும் போது சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். சித்தத்தை அறிந்து சித்தத்தை செய்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும், நான் போராட்டத்தை போராடி முடித்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன் இஷ்டம் போல வாழவில்லை. அவர் பிதாவின் சித்தம் எதுவோ அதனாலதான் அவர் எதை செய்தாலும் சரியாய் செய்வார். அவர் எதை பேசினாலும் சரியாய் பேசுவார். அவர் எங்கே போனாலும் சரியாய் போவார். சும்மா ஒரு இடத்துக்கு அவர் போக மாட்டார். சும்மா இந்த வார்த்தை அவர் பேச மாட்டார். ஆமை, சும்மா எந்த கிரியையும் அவர் செய்ய மாட்டார். அவருடைய செயல்கள் எல்லாமே அவருடைய சித்தத்திற்குட்பட்டு இருந்தது. அப்படி இருந்ததுனால சிலுவையில் அவருக்கு சொல்ல முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று. ஆமென். ஹல்லேலூயா. இதை தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை ஜெபிச்சேன். ஆண்டவரே, என் ஓட்டம் முடியும் போது என்னை குறித்து உலகமும் சரி பரலோகமும் சரி என்ன சொல்லணும்னா, இவன் அப்படி சம்பாதிச்சான், இப்படி படிச்சான், இது இல்ல ஆண்டவரே, இவன் அவருடைய சித்தத்தை செய்து முடிச்சான்னு சொல்லணும்பா. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த காலை நேரத்தில் என்னை குறித்த சாட்சி இதுவா இருக்கட்டும் ஆண்டவரே?
ஹalleluya. சித்தம் செய்யணும். முதல்ல சித்தத்தை அறியணும், உட்கார்ந்து அறியணும். காலையில் எழும்பும் போது என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, அறிந்துட்டீங்களா? அடுத்து அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் சொல்ற ஊழியர்களுக்கு மட்டுமல்ல தேவ சித்தம் என்பது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லார் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அது ஊழியம் செய்வது மட்டுமல்ல, ஏதோ ஒன்றை இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர் முதியோர் எல்லாருடைய லைஃப்ல ஏதோ ஒரு சித்தம் இருக்கிறது. அதை கேட்டு அறிந்து அதை செய்து முடிக்க பிரயாணம் பண்ணுங்க. அதுதான் தேவன் கொடுக்கிற தருணத்தில் நாம் செய்ய வேண்டியது. சித்தத்தை அறிந்து செயல்படுத்தணும், கனி கொடுக்கணும். சித்தத்தை செய்கிறவனா இருந்தாலே போதுங்க, கனி கொடுக்க வச்சுட்டே இருப்பாருங்க. ஹalleluya. சித்தம் நான் சரியா செய்வேனா கனி கொடுக்க வச்சிருவார். பவுல் சித்தத்தை செய்ய தொடங்கினார், ஆமென், கனி கொடுக்க வைத்தார். அந்த பவுலுடைய சாட்சி இன்னைக்கும் நிலைத்து கொண்டிருக்கிறது. சித்தம் செய்கிறவன் கனி கொடுப்பான், சித்தம் செய்கிறவன் கனி கொடுப்பான். எனவேதான் ஒரு வார்த்தை ஆண்டவர் இப்படி சொல்லுவார். லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்திலே எச்சரிப்பாய் ஆண்டவர் சொல்ற வார்த்தை இது. லூக்கா 12:7 47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்க, சித்தத்தை அறிந்துட்டு நான் அதை செய்யாம ஏன் இஷ்டம் போல போவேனானால் ஆண்டவர் எச்சரிப்பா சொல்ற வார்த்தை, அவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஒரு அடி விழும் போதே நம்ம யோசிக்கணும், எங்கேயோ. கிருபையை தருணமாய் தருகிறார். பாவம் செய்யாதீங்க, மனம் திரும்புங்க, கனி கொடுங்க, அவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுங்க. அவருடைய சித்தத்தை செய்யுங்க. இதை செய்கிறவன் வாழ்க்கை ஆண்டவர் சொல்றார், எதுக்கும் பயப்படாத, நீ எதுக்கும் கையை தளர விடாத. நான் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறேன், இனி நீ தீங்கை காண்பதில்லை. நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவேன். இது எல்லாருக்கும் இல்லங்க, இதை செய்யறவங்களை கர்த்தர் எந்த கண்ணுக்கு முன்னாடி தோக்க விட மாட்டார், எந்த கண்ணுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவருடைய தருணத்தை, அவர் தருகிற தருணத்தை, கிருபையை சரியாய் பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்துல? நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்க, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. உம்மையல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல். ஓ உம்மை அல்லாமல், உமக்காக அல்லாமல். நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. என்ன நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா ஜீசஸ், ஜீசஸ், நம்புங்கப்பா. உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை அல்லாமல். ஓ உமக்காக அல்லாமல் யார், உம்மை அல்லாமல், உம்மை யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வே. நம்புங்கப்பா, ஹalleluya, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, இயேசுவே. நம்புங்க ஆண்டவரே. அப்படியே ஒரே நிமிடம் முடியுமானால் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வை. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு முன்பாக உங்களை விட்டு கொடுக்க போறீங்க? அவர் விரும்புறது, உனக்கு கிருபையா இந்த திராட்சை தோட்டத்தில் வச்சிருக்கிறேன், நான் தானே உன்னை பராமரிச்சிட்டு இருக்கிறேன், நான் தானே உனக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறேன். நீ இன்னைக்கு எப்படி வளர்ந்தன்னு கேட்டா நீ என்ன சொல்ல முடியும்?
எனக்குன்னு ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார். அவர் எனக்கு தண்ணீர் ஊற்றுறார், அவர் என்ன பராமரிக்கிறார். இன்னைக்கு நான் வளர காரணமே அவர்னாலதான். நான் என்னைக்கோ அழிந்து போக வேண்டியவன், இன்னைக்கு நான் வளர காரணமே எனக்கு ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார், என்னை பராமரிக்கிறவர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இன்னும் நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்கிறார். நீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. இனி நான் உனக்கு என்ன செய்யணும் இந்த வருஷத்துல நான் செய்யறேன். ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு நீ இதை மட்டும் செய்வியா? எனக்கு கனியை மட்டும் கொடுப்பியா? நீ அழிக்கப்படுவது எனக்கு விருப்பம் கிடையாதுப்பா. உன்னை இவ்வளவு பராமரிச்சது நீ அழிந்து போவதற்கல்ல. உன்னை இவ்வளவு தண்ணீர் ஊற்றி வாழ வைப்பது நீ இல்லாமல் போகல்ல. இனி நான் என்ன செய்யணும் உனக்கு? இனி நான் எப்படி உன்னை பராமரிக்கணும் சொல்லு. நீ என்ன ரீசன் வைக்கிற? ஏன் கனி கொடுக்கலன்னு கேட்ட என்ன ரீசன் வைக்கிற? அதை நான் செய்யறேன், அதை நான் செய்யறேன். என்ன இப்படி செய்யுங்கன்னு கேட்கறியா? இதை செய்யுங்க கேட்கறியா? நான் செய்யறேன், நான் செய்யறேன். ஆனா நீ இந்த வருஷம் என்னை ஏமாத்திராத, இந்த வருஷம் நீ என்னை ஏமாத்திராத, இந்த வருஷம் ஏமாத்திராத. எஜமான்ட்ட சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்லி இருக்கிறேன்னா, இந்த ஒரு வருஷம் மட்டும் கொடுங்க, இந்த ஒரு வருஷம் மட்டும் கொடுங்க, இந்த சபைக்கு இந்த ஒரு வருஷம் கொடுங்க, இந்த குடும்பத்துக்கு இந்த ஒரு வருஷம் கொடுங்க, இந்த வாழ்க்கைக்கு இந்த ஒரு வருஷம் கொடுங்க. ஆண்டவரே என்ன நம்புங்க, ஆண்டவரே ஏமாத்த மாட்டேன்பான்னு சொல்லுங்க. சொல்ல விரும்புற தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தை கதறலோடு கண்ணீரோடு சொல்லுங்க, ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே, ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே. அப்படி சொல்லுகிறவர்கள் வாழ்க்கை அதிகமான கிருபையினால் கர்த்தர் பராமரிப்பார், அதிகமான கிருபையினால் பராமரிப்பார். கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவன் வாழ்க்கையில கர்த்தருடைய அதிசயம் விளங்கும், கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். ரிகாபாலா ஷியாதரா, சித்தம் செய்யுங்கள், சித்தத்தின்படி நடவுங்கள், சித்தத்தின்படி பிரயாணியுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் மகிமைப்படுவார். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணும். பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, சித்தம் செய்யணும். சித்தம் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். சித்தம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவர் உருவாக்கப்பட, எங்களை அர்ப்பணிக்க, ஒரு விசை கூட எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தேவன் பாராட்டின தயவுக்காய் நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற கிருபை எத்தனை பெரியது. ஒவ்வொரு நாளையும் தருணமாய் தருகிறீர் ஆண்டவரே. அதை அந்த விதத்தில் பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், கிருபையை வீணாக்க கூடாது, கிருபையை விருதாவாக்க கூடாது. கொடுக்கிற தருணங்களை சரியாய் பயன்படுத்தி நாங்களே உணர்ந்து கொண்டு எவைகளில் இன்னும் திருத்தப்பட வேண்டுமோ, எவைகள் நீர் விரும்புகிறீர் அவைகளை நிறைவேற்றத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கத்த கிருபை செய்வீராக. ஆண்டவரே, விசேஷமாய் நீர் விரும்புகிற கனி ஆண்டவரே என்னை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் என்னை பராமரித்து ஆண்டவரே நீர் எனக்காய் செய்து கொண்டிருக்கிறீரப்பா. நீர் விரும்புகிற கனியை நான் கொடுக்க கிருபை செய்யும். உம்முடைய சித்தம் அறியணும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும். இதுவே ஒவ்வொருத்தருடைய சாட்சியா இருக்கட்டும். இந்த சபையிலே இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்ட ஒருவரும் சித்தத்தை நிறைவேற்றாதவர்களாய் அல்ல, சித்தத்தை செய்து முடித்தவர்களாய் இருக்க கிருபை செய்வீராக. பலப்படுத்தும், சாட்சியை நிறுத்தும், ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியா இருக்கட்டும். நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்கப்பா. நீங்க பராமரிக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க நடத்துவீங்க. தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை மூலமாக இந்த எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுளை கொண்டு வர முடிந்தவர்கள் நீங்கள் அங்கே வந்து கலந்து